வணக்க மக்களே. நுரையீரலும் அதனுடைய பாதுகாப்பும் இரட்டை உறுப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நுரையீரல் தான் நாம் சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு. நம்முடைய உயிர் வாழ்வதற்கு சுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கே தெரியும். அந்த சுவாசத்தை முறைப்படுத்துவதும் ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு முறையாக அனுப்பக்கூடிய வேலையையும் இந்த நுரையீரல் தான் செய்யுது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட நுரையீரல் ஒரு ஆரோக்கியமற்றதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இப்படிப்பட்ட நுரையீரல் முறையாக சரி செய்யப்படணும், சுத்திகரிக்கப்படணும், நுரையீரல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்க ஒரு சில உணவுகளை உங்களுடைய அன்றாட உணவுல எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா போதும், உங்களுடைய நுரையீரல் ரொம்பவே பலமாக இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். ஸோ அப்படி என்னென்ன உணவுகள் நுரையீரலை பலப்படுத்த, நுரையீரல் பிரச்சனைகளை சரி செய்ய இருக்கு, அதை பத்தி தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போறேன். வாங்க அதை பத்தி பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நுரையீரலை பாதுகாக்க நீங்க தண்ணீரை குடிக்கலாம். நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் மிகவும் அவசியம். நம்முடைய உடலுடைய வெளிப்புறத்தை நீரேற்றமாக வைத்திருக்க எப்படி தண்ணீர் உதவுகிறதோ அதே போல நம்முடைய உடலுடைய உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமாகவும் கழிவுகள் இல்லாமல் சுத்தப்படுத்துவதும் தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. தண்ணீர் நம்முடைய நுரையீரலை நீரேற்றமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. நிறைய தண்ணீர் குடிக்கும் போது நுரையீரல் செயல்பாட்டை அதிகரிக்க செய்வதோடு சளித்தொல்லை நமக்கு ஏற்படுவது தடுக்கப்படும். அதுக்கடுத்து நுரையீரலை பாதுகாக்க நீங்க மாதுளையை சாப்பிடலாம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மூச்சு குழாய் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சரி செய்ய உதவுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் அலர்ச்சி உள்ளவர்கள் மாதுளை பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. நுரையீரலுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே மிகவும் நல்லது. தினமும் ஒரு கைப்பிடி அளவு மாதுளை நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும். அதுக்கடுத்து நீங்க நுரையீரலை பாதுகாக்க ஆப்பிளை சாப்பிடலாம். தினம் ஒரு ஆப்பிள் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு காலங்காலமாக சொல்வதை நம்ம கேட்டிருப்போம். அது உண்மைதான். குறிப்பாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இந்த ஆப்பிள் பழம். இதை நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அதே சமயம் மிக மிக குறைந்த கலோரிகள் இருக்கு. ஸோ அதிக நார்ச்சத்துக்கள் குறைந்த கலோரிகள் கொண்ட பழம் தான் இந்த ஆப்பிள். தினமும் நீங்க ஆப்பிளை சாப்பிட்டு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோனோலிக்கல் அப்ஸ்ட்ரக்சர் பல்மனரி டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு பல ஆய்வு முடிவுகளில் குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து நுரையீரல் நீங்க பாதுகாக்க இஞ்சியை நீங்க சாப்பிடலாம். இஞ்சி காலங்காலமாக உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருள். இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோடு நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய இறுகிய நாள்பட்ட நெஞ்சு சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு இருக்கு. மேலும் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இஞ்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நுரையீரலை பலப்படுத்த அடுத்து நீங்க மஞ்சளை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது பண்புகளை பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கு. மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக், ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் அதில் அதிகமாக மஞ்சள் இருக்கு. அதோடு மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் ஆகியவை நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு உதவுகிறது. அதனால தான் சளி போன்ற மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது நீங்க நீராவி பிடிக்கிறதுல நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் மஞ்சளை சேர்த்துக் கொள்வாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம மாத்திரை வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸோ அதை தவிர்த்து விட்டு மஞ்சள் நீங்க சேர்த்து நீராவி பிடிச்சிங்க அப்படின்னாவே மஞ்சளை நீங்க தினசரி உணவுல சேர்த்துக் கொள்வது போன்றவற்றாலே நீங்க நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். மாத்திரை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நுரையீரல் பாதுகாக்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். மஞ்சள் பூசணிக்காய் கேரட்டை போலவே அதிக அளவிலான பீட்டா கரோட்டின், லூடின் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் அடங்கி இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம இந்த மஞ்சள் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் நுரையீரலை பாதுகாப்பதோடு நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. நுரையீரலை பாதுகாக்க அடுத்து நீங்க பூண்டை சாப்பிடலாம். பூண்டுல அல்லிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்கு. இது மூச்சு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய உதவுவதோடு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனையும் சரி செய்ய உதவுகிறது. பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் ஆஸ்துமாவை எதிர்த்து போராடுவதோடு அதற்கு சிறந்த மருந்தாகவும் செயல்படுகிறது. அதுக்கடுத்து நுரையீரலை பாதுகாக்க நீங்க குடைமிளகாயை சாப்பிடலாம். விட்டமின் சி நுரையீரலை பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ விட்டமின் சி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கும், நுரையீரலையும் பாதுகாக்கும். இந்த விட்டமின் சி பார்த்தீங்கன்னா குடைமிளகாயில மிக அதிக அளவில் இருக்கு. இது நுரையீரலுடைய சேதத்தை தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம குடைமிளகாயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கரோட்டினாய்டுகள் நுரையீரல் புற்றுநோய் அபாயத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு மக்களே. சோ உங்களுடைய நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கிறதுக்கும் உங்களுடைய நுரையீரலை நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த உணவுகளை அன்றாட உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துவாங்க. நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறத கண்கூட நீங்க பாப்பீங்க.